வணக்கம் அனைவருக்கும். கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டப்பேரவையில் ஒரு விஷயத்தை சொன்னார். அதற்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்க்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை எப்படி எதிர்த்தாங்க? அவர் என்ன பெருசாக சொல்லிட்டாரு? சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். பெரியார் சொன்ன விஷயத்தை தான் அவரும் சொன்னார். முதல்ல அதில் உங்களுக்கு புரிதல் இருக்கா? இப்போ வந்துட்டு புரியாமல் வந்துட்டு சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னோடனே நம்ம எதையும் யோசிக்காமல் பிற்போக்குத்தனமாக செயல்படுறோம் இல்லையா? இந்த சிந்தனை தான், இதை தான் பகுத்தறிவே இல்லைன்னு பெரியார் அவர்கள் சொன்னார். அவர் கடவுள் கும்பிடுறதை எதிர்க்கலை. எந்த மதத்திற்கும் பெரியார் எதிரானவர் கிடையாது. அவரை பின்பற்றக்கூடியவங்களும் எதிரானவங்க கிடையாது. சாமி கும்பிடுறத ஒருபோதும் தவறுன்னு அவர் சொல்லலை. நான் உயர்ந்த ஜாதி, நான் வரும்பொழுது நீ எந்திரிச்சு நின்று கும்பிடுற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைக்கு தான் எதிரானவர் பெரியார். அதுதான் சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது. சனாதனம் என்ன சொல்லுது? நான் உயர்ந்த ஜாதி, நான் தலையில் பிறந்த, நான் உயர்ந்தவன். அதுக்கு அடுத்தது தோளில் பிறந்தவன், அதுக்கப்புறம் தொடையில் பிறந்தவன், அதுக்கப்புறம் காலில் பிறந்தவன். காலில் பிறந்தவன் நீ கீழ் ஜாதி, நீ எல்லா வேலையும் செய்யணும், எனக்கு துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு இந்த பிறப்பின் அடிப்படையில் அநீதி நடக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? இதை தான் அவர் எதிர்க்கிறார். பெரியார் சொன்ன விஷயத்தே வேற. பெரியார் எதிர்த்தது மதத்தை அல்ல, மனிதனை பிரிக்கும் அநீதியை தான் அவர் எதிர்த்தார். அப்போ இந்த அநீதியெல்லாம் எதுக்குள்ளே வருது அப்படின்னா, கடவுள் பேரை சொன்னால் எல்லாருமே ஆஃப் ஆகிடுவாங்க இல்லை? கடவுளே இப்படி தான் ஒருத்தரையும் பிறக்க வச்சுருக்காரு. அப்போது அதை நம்ம எதிர்க்கக்கூடாது. அப்போ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணுவோம் இல்லையா? என்ன சொன்னா, இதெல்லாம் ஆரியர் வருகைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் உயர்ந்தவன், அதாவது பூமியில் வாழக்கூடிய கடவுள் நான். அதனால் கடவுளுக்கு நான் தான் பக்கத்தில் நின்று பூஜை பண்ணுவேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னராகவே இருந்தாலும் சரி, நீ என்னை தொடக்கூடாது, தொட்டுட்டா தீட்டு, 4 அடி தள்ளி தான் நிற்கணும். அவங்க தான் சத்திரியன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஜாதியெல்லாம் கொஞ்சம் இந்த தொடையில் பிறந்தவங்க கொஞ்சம் ஒரு 20 அடி தள்ளி நிற்கலாம். அந்த காலில் பிறந்தவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே நின்றுடணும். இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இதற்கு எதிரானவர் தான் பெரியார் அவர்கள். இந்த சனாதானத்தை தான் ஒழிக்கணும்னு சொன்னார். மற்றபடி கடவுள் கும்பிடுறத அவர் ஒழிக்கணும்னு சொல்லலை. எந்த சாமிக்கும் எந்த மதத்திற்கும் எதிரானவர் பெரியார் கிடையாது. இந்த புரிதல் இருக்கா? இந்த புரிதல் இல்லாமல் பிற்போக்குத்தனமாக செயல்பட்டு முன்னோர்கள் இதை சொன்னாங்க, நான் அதை அப்படியே உள்வாங்கி செய்யணும் அப்படின்னு இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் தான் பெரியார். முதல்ல அதை உள்வாங்குங்க, சரியா? யாரை எதிர்க்கணும் அப்படின்னாலும் கருத்து ரீதியான சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. கருத்து ரீதியான மோதல்களை முன்வைங்க. தவறுதலான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துறது, அவங்க ஃபோட்டோ வச்சு தாக்குறது, இது மக்களாட்சி கிடையாது. ஒருத்தவங்க சொல்கிறத ஏற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏற்பதும் எதிர்ப்பதும் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எப்படி எதிர்க்கணும் அது இருக்கு இல்ல? அப்படி நீங்கள் என்ன இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீ ஏதாவது சொன்னா நான் உன்னை அவமானப்படுத்துவேன், உன்னை திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், உன்னோட பிறப்பை நான் கொச்சப்படுத்துவேன், நான் உங்கள் அம்மாவை இழுப்பேன், உன் அக்கா தங்கச்சிங்களை இழுப்பேன், ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவேன், உன் ஃபோட்டோ வச்சு இப்படி பண்ணுவேன். அப்படி இது எப்படி இருக்கு? இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இது மக்களாட்சியா? மக்களாட்சி அப்படின்னாலே எதிர்ப்பு இருக்கும் தான். அதுதான் மக்களாட்சி. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அவங்க கருத்து சொன்னாங்கல்ல, நீங்களும் கருத்தை முன்வைங்க. அதற்கென்று ஒரு முறை இருக்கு. அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. மரியாதை கொஞ்சம் கூடவும் சற்றும் குறையாமல் உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. அதுதான் மக்களாட்சின்றது. தயவு கூர்ந்து அதை பண்ணுங்க. நன்றி.